வணக்கங்க. வீட்டில் இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வந்தால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி மீதியான இட்லியை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சோம்பு இது ரெண்டையும் நல்லா சேர்த்து பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அதில் உப்பு போடல, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணியை அதில் கொஞ்சம் சேர்த்து மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். இதில் தனி மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். கொதித்ததுக்கப்புறமா இட்லி அதோட சேர்க்கலாம். இப்போ இட்லியை ஃபுல்லாக மசாலாவோட நல்லா சேர்ந்து வரட்டும், அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் மசாலா சேர்ந்துருச்சு. வெள்ளையாக தெரியாத அளவுக்கு மசாலாவை நல்லா நம்ம சேர்த்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி திரும்ப ஒரு கிளறலாம். இப்போது நம்ம பிளேட்டில் அதை மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான இட்லி 65 தயார். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.